இந்து சமயம் மனித வாழ்க்கையை 4 பருவங்களாக பிரித்து காட்டியுள்ளது. மாணவ பருவம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் எனும் 4 பருவங்களாக காட்டியுள்ளது. அந்த 4 பருவங்களுள் இல்லறம் எனும் பருவத்தை குறித்து காட்டுவதாக அமைந்த வடிவமே சோமாஸ்கந்த வடிவமாகும். சிவனின் 64 சிவமூர்த்தங்களுள் ஒன்றான சோமாஸ்கந்த மூர்த்தம் பற்றி நாம் பார்க்கலாம். சோமாஸ்கந்த வடிவம் என்பது சிவன் பார்வதியோடு இணைந்து முருகனுடன் காட்சியளிக்கும் திருக்கோலமாகும். இதில் சிவன், பார்வதி, முருகன் ஆகிய 3 உருவங்கள் 3 பிரிவினரை குறிப்பதாகும். சிவன் சைவத்தையும், சக்தி சாக்தத்தையும், முருகன் கௌமாரம் எனும் 3 பிரிவுகளை காட்டுவதாக அமைந்த திருமேனி இதுவாகும். சோமஸ்கந்த மூர்த்தியின் வடிவம் குறித்து பல கருத்துக்கள் உள்ளன. சிவன் பார்வதியின் மைந்தனான முருகன் ஒரு குழந்தை வடிவில் அவர்களுக்கு நடுவில் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலை அமைப்பு ஒரு குடும்பத்திற்கு குழந்தை அவசியம் என்பதை விளக்கும் தத்துவத்தில் அமைந்துள்ளது. மகிழ்ச்சிகரமான குடும்பத்திற்கு குழந்தை ஒன்று தேவை என்று புறநானூறு மற்றும் திருக்குறள் போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளன. சமஸ்கிருத நூலான அவந்தி சுந்தரி கதாசாரா என்பதிலும் அந்த கருத்து வெளிப்பட்டு உள்ளது. பல்லவ மன்னன் ராஜசிம்மனின் மனைவியானவள் ஒருமுறை சோமஸ்கந்தனின் சித்திரத்தை கண்டபோது கந்தனைப் போலவே ஒரு அழகான குழந்தை தனக்கு பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டாளாம். இன்னொரு கருத்தின்படி அந்த வடிவமைப்பு சத், சித் மற்றும் ஆனந்தம் என்ற 3 நிலைகளை குறிப்பதாகவும், சிவன், பார்வதி மற்றும் முருகன் என்ற மூவரும் இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகளை வெளிப்படுத்தும் தோற்றங்களை தருவதாகவும் கூறுகிறது. குழந்தை முருகனை மடியில் வைத்துக் கொண்டபடி தோற்றம் தரும் சிவன், பார்வதி என்பவர்கள் இந்த உலகின் பெற்றோர்களை எடுத்து காட்டுவதாக உள்ளனர். குமார சம்பவம் என்ற அற்புதமான காவியத்தை இயற்றிய காளிதாசன் உலகத்துக்கே பெற்றோர்களைப் போல இருக்கும் வகையில் அந்த தோற்றத்தை தருகிறார்கள் என எழுதியுள்ளார். குமரகுருபரர் தன்னுடைய நூலான பிறப்பான் திரட்டு என்பதில் அந்த 3 உருவங்கள் சத்வ, தமஸ் மற்றும் ராஜஸ் என்ற 3 குணங்களையும் குறிப்பிடுவதாக எழுதியுள்ளார். ஆகவே சோமஸ்கந்தனின் சிலை அமைப்பு சிவன் பார்வதியின் அம்சமாக உள்ள முருகனின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதுவரை கிடைத்துள்ள அனைத்து கற்சிற்பங்கள் சோமஸ்கந்தன் தன் கையில் மலர்கொத்துக்களை வைத்துக்கொண்டு இருக்கும் வகையிலான ஒரே ஒரு தோற்றத்தில்தான் உள்ளன. ராஜசிம்மன் காலத்தைய சிற்பங்களில் முருகனின் தலையில் முண்டாசு கட்டி உள்ளது போலவும் அதன் மீது ஏதோ ஒரு கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் கரா மற்றும் மகர குண்டலங்களை காதில் போட்டுக் கொண்டுள்ளதும் தெரிகிறது. மாமல்ல கோவில் சிற்பங்களில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலான வடிவங்களே செதுக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் ஆலயத்தில் சோமஸ்கந்தனை போன்ற வடிவமைப்பின் சில பகுதிகள் காணப்படுகின்றன. சோழர்கள் காலத்தை சேர்ந்த பித்தளை உலோகங்களில் செதுக்கப்பட்டுள்ள சோமஸ்கந்தனின் வடிவமைப்புகள் அவை எந்த அளவு கலைநுணுக்கமாக செய்யப்பட்டுள்ளன என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளன. அவற்றிலுள்ள வடிவமைப்புகள் ஸ்கந்தனை நின்ற நிலையிலும், அமர்ந்த நிலையிலும் மற்றும் நடனமாடும் நிலையிலும் காட்டுகின்றன. ராமநந்தீஸ்வர ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தனின் சிலையில் வலது கையில் மலர் இருக்க இடது கை கீழ்நோக்கி நீண்டு உள்ளது. திருப்பனையூர் சௌந்தரீஸ்வரர் ஆலயம் மற்றும் கொடவாசல் கோணீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சோமஸ்கந்தனின் சிலையில் உள்ள ஸ்கந்தன் பத்மாசன காட்சியில் அமர்ந்து கொண்டு கைகளில் மலர்களை ஏந்தியபடி உள்ளார். சலுவான் குப்பத்தில் உள்ள அதிரான கண்டா ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுக்களில் சிவனை பசுபதி என்றும் பார்வதியை மலைமகள் என்றும் ஸ்கந்தனை குகா என்றும் கூறப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழனின் உமா ஸ்கந்த சாகித்யத்திலும் இவ்வாறே கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ தத்துவநிதி என்ற நூல் சோமஸ்கந்தன் 2 கைகளை கொண்ட குழந்தையாகவும் பத்மாக்களை வைத்து உள்ளபடியும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. காஷ்யப்ப சில்ப சாஸ்திரம் உட்கார வேண்டிய முறை, நிற்கும் போதும் நாட்டியம் ஆடும் போது போன்ற நேரங்களில் இருக்க வேண்டிய முகபாவங்களை காட்டுகிறது. சிவன் பார்வதிக்கிடையே அமர்ந்துள்ள ஸ்கந்தனை குமரவேல் என கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது சிவன், பார்வதி இருவரின் தோற்றங்களை இரவும் பகலும் என வர்ணிக்கிறது. ஸ்கந்தனின் நிலை இரு காலகட்டமும் மாறும் நேரமான மாலையை போன்றது என்று கூறுகிறது. குமரகுருபரனின் பிறப்பான் திரட்டில் சோமஸ்கந்தனில் காணப்படும் குமரனை நகிலம் குலவி, அதாவது குழந்தை என கூறியுள்ளது.
குமாரமடமை என்ற படைப்பில் ஸ்கந்தனை மடலை என்று கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்திலும் இருந்து ஸ்கந்தனின் வடிவமைப்பில் காணப்படும் ஸ்கந்தனுக்கு உள்ள முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த திருமூர்த்தம் உருவாவதற்கான ஒரு புராண கதையும் உள்ளது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளும் சரவணப் பொய்கையில் வீழ்ந்தன. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாக உருவெடுத்து வளர்ந்தபோது அவற்றை உமையவள் ஒன்றாக அணைத்தாள். அதனால் உருவான கந்தன் உமையவளோடும் என் அப்பன் சிவனோடும் சேர்ந்து காட்சியளிக்கும் இந்த கோலம் சோமாஸ்கந்த வடிவம் என்று அழைக்கப்படுகின்றது.